இப்ப கோவை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு நிமிஷத்துல பதில் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கோவை மாவட்டம் பல விஷயங்களுக்கு பெயர் பெற்றது, புகழ் பெற்றது. கோவையில பலவிதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்கிறத நிறைய விஷயங்களை சொன்னாங்க. கோவை கல்வியிலும் சிறந்த ஒரு மாவட்டமாக, ஒரு பெரிய மாநகராட்சியாக இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோவை மாவட்டத்துக்கு என்று பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்துல கடந்த 5 வருஷமா துணைவேந்தர் இல்ல. துணைவேந்தரே இல்லாம ஒரு பல்கலைக்கழகம் எப்படி செயல்படும்? இந்த துணைவேந்தரை நியமிப்பதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்க செஞ்ச போராட்டம் என்ன? நீங்க முதல்ல ஒரு நிமிஷம் சொல்லலாமா? ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டின்றது எவ்வளவு முக்கியன்றது ரொம்ப உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இல்ல, இருந்தாலும் நம்ம கோவையில் இருக்கன்றதால கோவை சார்ந்து மட்டுமே பேசுறேன். ஒரே ஒரு செகண்ட் வேகமா முடிச்சிடறேன். கோவையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 133 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. முக்கியமான விஷயம் இது. கோவை பல்கலைக்கழகத்தின் கீழே 133 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. 4 மாவட்டம் பாரதியார் பல்கலைக்கழகத்தை நம்பிதான் இருக்கு. நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கோவை, இந்த 4 மாவட்டத்தில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாரதியார் பல்கலைக்கழகத்தை நம்பி இருக்கு. துணைவேந்தரே இல்ல. தலையே இல்லைன்னா எப்படி செயல்படும்? செயல்படவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு. அண்ணன் பதில் சொல்லுங்க. தம்பி ராஜேஷ் சொல்லும்போது சொன்னீங்க, இங்க மட்டும் இல்ல எல்லா பக்கம் ஒட்டு மொத்தமா பாஜக அல்லாத மாநிலங்கள்ல கேரளாவில் சிக்கல் இருக்கு, மேற்கு வங்கத்தில் சிக்கல் இருக்கு. ஒட்டு மொத்தமா இல்ல கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க. ரொம்ப நாகரிகமா போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். அதாவது ஆட்கள் இருக்காங்க. அதாவது தமிழ் தேசியம் பேசுகிற பெயர்ல இந்தியாவோட அரசியல் சட்டத்தை தெரியாம பேசினா அது பேரு தான் பிழைப்புவாதம். எப்படி திராவிட நாட்டுலயா? தம்பி இருங்க, வேணா 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 வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. திராவிட நாடு வாய்ப்பு வரும்போது பேசுங்க. தம்பி தம்பி சட்டம் இல்லையா? இல்ல இல்ல தம்பி, நீங்க வாய்ப்பு வரும்போது பேசுங்க ப்ளீஸ். இல்ல அது எப்படி உங்களுக்கு தேவையான நேரம் நீங்க திருட்டு நிதி இல்ல இல்ல தம்பி தம்பி உங்களுக்கு தரேன். ராஜேஷ் அநாகரிகமா போனா அதான் போயிடும். இல்ல அது ரொம்ப முக்கியம். ரொம்ப அநாகரிகமா போயிடும். ரொம்ப அநாகரிகமா போயிடும். ரொம்ப அநாகரிகமா ஏற்கல அது ஏற்கல அது நாம ஏற்கல அது நாம ஏற்கல. சரி ஓகே ஓகே, ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. ரெண்டு பேருமே அமைதியா இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். திமுக தோழர்கள், நாம் தமிழர் தோழர்கள் ரெண்டு பேருமே அமைதியா இருங்க ப்ளீஸ். உங்க சார்பில் பிரதிநிதிகள் இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, ரெண்டு பேருமே பேசுவாங்க. அண்ணன் நீங்க தொடரலாம். மாநில அரசு துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரத்தை பல நாள் போராட்டத்துக்கு எடுத்து சட்டமன்றத்தை நிறைவேற்றி நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் முதல் அனுமதி கொடுத்து உச்சநீதிமன்றத்தை உத்தரவு வாங்கியாச்சு. கொல்லைப்புறத்தில் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்கிற நேற்று தமிழ்நாட்டை விட்டு போன ஆர் என் ரவி அவர்கள் கொல்லைப்புறத்தை போட்டு வச்சு உட்கார்ந்துருந்தாரு. நீதிமன்றத்தை திருப்பி வச்சு தடையை வாங்கிட்டு பல்கலைக்கழக வேந்தர்களை மாநில அரசு நியமிக்க கூடாதுங்கிற ஸ்டே இன்னைக்கு இருக்கு. அதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ணுங்கிறத நாட்டு மக்கள் அறிவார்கள். ஒட்டு மொத்தமாக பாஜக ஆளாத கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு 3 மாநிலங்களையும் பல்கலைக்கழக மானிய குழு நிதிகளை கொடுக்காமல் வைப்பது, துணைவேந்தர்களை அந்தந்த மாநில அரசு நியமிக்க கூடாது என்பது, மாநில அரசு நியமித்தாலும் 3 பேர் தேடுதல் மாநில அரசே நியமிக்கலான்ற தீர்ப்பு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தீர்ப்பு வந்த பின்னாடி சாமிநாதன்ல அத்தராத்திரில போய் எப்படி உத்தரவாங்க பாத்தீங்களா இல்லையா? ராஜேஷ் சரி ஓகே ஓகே நான் ஏத்துக்கிறேன். மத்த விஷயங்கள் நம்ம எவ்வளவு வேகமா உச்சநீதிமன்றம் ஏத்துக்க வேணாம். ராஜேஷ் ஏத்துக்க வேணாம். உங்க ஏற்பொருள் எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா, என்னுடைய தம்பியா இருந்தா கூட ஜேர்னலிஸ்டா என்னன்னு அத்தராத்திர உத்தரவு வாங்கி அந்த உத்தரவு சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே வாங்கிட்டோம். எவ்வளவு 2வது நாள் நீதிமன்றம் ஸ்டே வாங்கியாச்சு. நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டு இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண ஆர்டர் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு பாடம் எடுக்க வேணாம். இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக போராடி இந்தியாவுக்கு வேந்தர்களை, குறிப்பாக மரியாதைக்குரிய அம்மையார் எம்ஜிஆர், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயர் இருக்கிற மீன்வள கல்லூரியின் பெயரை கூட மாற்றுவதற்கு ஆளு முயற்சி பண்ண போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் போராடியது. பல்கலைக்கழக பெயர்களையும் வேந்தர்களையும் நியமிப்பது மாநில உரிமை நாங்கள் உத்தரவு வாங்கி வச்சோம் சுப்ரீம் கோர்ட்ல. கொல்லைப்புறத்தில் அத்தராத்திரில RSS கும்பல் போய் நீதிமன்றத்தை நாடி உத்தரவு வாங்கின பின்னாடி ஒரு நீதியரசர் கோடைகால விடுமுறையில யாருக்கு தெரியாம ஸ்டே கொடுத்தாரு. அதையும் அடுத்த 2 நாள் கழிச்சு உச்சநீதிமன்றம் போயிட்டு இன்னைக்கு நவ் டேஸ் டுடே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கு. இதுதாங்க